மன்னா மழையில் நனைய மனமகிழ்வோடு உங்களை வரவேற்கிறோம். தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த இரண்டையும் இரண்டர கலந்து உங்களுக்கு வழங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் காதுகளை கடன் கொடுங்கள், கருத்தாக நீங்கள் கவனியுங்கள். செய்திக்கு பிறகு உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். திருமறை சார்ந்த ஆலோசனைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களுக்கு அவற்றையும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கருகலான திருமறை பகுதிகளுக்கு உங்களுக்கு விளக்கங்கள் வேண்டுமென்றாலும் நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். கீழ்கண்ட மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண்கள், அவற்றின் மூலமாக நீங்கள் எங்களை எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மகிழ்வோடு உங்களை மீண்டுமாக வரவேற்கிறேன். திருச்சபை என்றால் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பது பொருளாகும். திரு என்ற தமிழ் சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. திரு என்றால் மதிப்பிற்குரிய, திரு மனோஜ், மதிப்பிற்குரிய மனோஜ் என்ற அர்த்தம். திரு என்றால் அழகிய, திரு என்றால் செல்வம், திரு என்றால் நெற்றி, திரு என்றால் பரிசுத்தம், திரு மணம், பரிசுத்த விவாகம். சபை என்றால் அழைக்கப்பட்டவர்கள், திருச்சபை என்றால் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பது பொருளாகும். நீங்களும் நானும் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரே வரியிலே அல்லது ஒரே வசனத்திலே திருச்சபைக்குரிய விளக்கத்தை சொல்லக்கூடுமானால் 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தை நாம் கூறலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று வாசிக்கிறோம். திருச்சபை மக்கள் பரிசுத்த ஜாதியினர் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். குறிப்பிட்ட எந்த ஒரு ஜாதியும் சேராமல் மக்கள், திருச்சபை மக்கள் பரிசுத்த ஜாதியினர் என்று சொல்லி வேதத்தில் நாம் படிக்கிறோம். பரிசுத்தம் வாழ்க்கையில் இன்றியமையாதது, முக்கியமானது. நாம் இஷ்டப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல, நம்முடைய தலையின் மேல் விழுந்த கட்டாய கடமை. அநேக ஜெபங்களுக்கு இன்றைய நாட்களிலே பதில் இல்லை. ஏன் பதில் இல்லை? பலன் இல்லை, பரிசுத்தம் இல்லை. 66 சங்கீதம் 18 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆகில் தேவன் எனக்கு செவி கொடார் என்ற கருத்தை நாம் பார்க்கிறோம். அக்கிரம சிந்தை இருதயத்தில் இருக்கும் என்றால் ஆண்டவரிடமிருந்து பலன் இல்லை, பதில் இல்லை. எனவே ஜெபத்திற்கு பலன் வேண்டுமென்றால் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நினைவுகளாலும் பேச்சுக்களாலும் செயல்களாலும் வாயினாலும் சிந்தையினாலும் சரீரத்தாலும் சரீரத்தின் அங்கங்களாலும் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லும் பொழுது பலன் உண்டு. 2 நாளாகமம் 7 அதிகாரம் 14 வசனத்திலே, என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர்கள் பாவத்தை மன்னிப்பேன், சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். ஆக பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் ஒழிய சேமங்கள் இல்லை, விடுதலைகள் இல்லை, விமோசனங்கள் இல்லை, கேள்விகளுக்கு விடை இல்லை. எனவே அக்கிரம சிந்தைகளை அகற்றிவிட்டு ஆண்டவருடைய சிந்தையை தரித்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடமிருந்து பலன் உண்டு, பதில் உண்டு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போகிறோம், இன்னும் பொதுக்கூட்டங்களிலே ஜெபக்கூட்டங்களிலே கலந்து கொள்கிறோம், உபவாச கூட்டங்களிலே கலந்து கொள்கிறோம், தனித்தே ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆராதனைகள் எப்பொழுது பலனற்று போகிறது என்றால் பாவங்கள் இருக்கும் பொழுது. பாவத்திலிருந்து மனம் திரும்பவில்லை, பரிசுத்தமே இல்லை என்றால் எத்தனை தடவை ஆராதனைக்கு போனாலும், எத்தனை முறை ஆராதித்தாலும் அந்த ஜெபங்களுக்கு பலன் இல்லை. காரணம், பல ஆலயங்களில் எழுதி போட்டிருப்பார்களே, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு கூட பரிசுத்த அலங்காரம் தேவை. வெளி அலங்காரம் அல்ல, உள்ளான அலங்காரம்.
இந்த அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வெளியே அலங்காரம், உள்ளே அலங்கோலம். இந்த அலங்கோலமான வாழ்க்கையெல்லாம் அகற்றப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே பூரணமாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. பரிசுத்த அலங்காரம் நம்முடைய ஆராதனையிலே, தொழுகையிலே இருக்க வேண்டிய முக்கியமான அம்சம். யோவான் 4:24 பார்க்கும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆவியோடும் உண்மையோடும் என்ன அர்த்தம்? பரிசுத்தத்தோடு என்பது பொருளாகும். ஆவியானவரால் சத்திய வசனத்தின் துணை கொண்டு ஆராதிக்கக்கூடிய ஆராதனைகள் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகின்றன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் தொடர்ந்து வேதத்தில் பார்க்கும் பொழுது முதலாவதாக பரிசுத்தமின்றி ஜெபிக்க முடியாது. இரண்டாவதாக பரிசுத்தமின்றி ஆராதிக்க முடியாது. மூன்றாவதாக பரிசுத்தமின்றி பிரசங்கம் பண்ண முடியாது. நான் பிரசங்கம் பண்ண முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது 50ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே, துன்மார்க்கனே, என் நியாயப்பிரமாணத்தை எடுத்துரைக்க உனக்கு என்ன நியாயம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. ஆக பிரசங்கிப்பதற்கு கூட, சாட்சி சொல்வதற்கு கூட, சண்டே ஸ்கூல் டீச் பண்ணுவதற்கு கூட, வாலிபர் கூட்டம் நடத்துவதற்கு கூட, பெண்கள் கூட்டம் நடத்துவதற்கு கூட, எந்த கூட்டம் நடத்தினாலும், சுவிசேஷ கூட்டமோ, மிஷனரி கூட்டமோ, அல்லது சாதாரண செமினாரோ அல்லது பெரிய மாநாடோ, எதை நடத்தினாலும் பரிசுத்தம் தேவை. நம் வாய் சொல்லுவதை நம் வாழ்க்கை நிரூபிக்க வேண்டும். வாய் சரியில்லை, ஏன் வாழ்க்கை சரியில்லை? நம்முடைய வாழ்க்கை தூய்மையாக காணப்பட வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே தான் அவன் அழைக்கப்பட்டான். ஆண்டவர் கேட்டார், யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று கேட்டவுடனே, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயா சொன்னதாக பார்க்கிறோம். அன்றைக்குத்தான் ஆண்டவர் அவனை அழைத்து அனுப்புவதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் முதல் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரை ஏற்கனவே அவன் ஊழியம் செய்து விட்டான். ஆனால் 6ஆம் அதிகாரத்திலே தான் அழைக்கப்பட்டான். அழைக்கப்படாமலேயே ஊழியம் செய்த மனிதன். அவன் வாய் என்ன சொன்னது? அவன் போதித்தது என்ன? அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, நாள் பார்க்கிறவனுக்கு ஐயோ, நட்சத்திரம் பார்க்கிறவனுக்கு ஐயோ, குடிக்கிறவனுக்கு ஐயோ, வெறிக்கிறவனுக்கு ஐயோ, இருட்டி போக மட்டும் குடிக்கிறவனுக்கு ஐயோ என்று ஐயோ ஊழியம்தான் செய்தான ஒழிய ஆத்தும பாரத்திற்கு அடுத்த ஊழியம் அவன் செய்யவே இல்லை. என்ன நடந்தது? பலிபீடத்தில் இருந்த அக்கினி தழலை ஒரு குரட்டால் எடுத்து சேராபீன்களிலே ஒருவன் அவனுடைய உதடுகளை சுத்திகரித்து உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொன்ன பிறகுதான் அவன் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டான், அனுப்பப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சுத்தமான உதடுகள் சுவிசேஷ ஊழியத்திற்கு தேவையானவை, அடிப்படையானவை. சீஷர்கள் கூட அப்படித்தான். தங்களுக்குள்ள யார் பெரியவன் என்ற போட்டி அவர்களுக்குள்ள இருந்தது. பலவிதமான தர்க்கங்களிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். சில சமயம் என்ன சொல்லுகிறோம் என்று தெரியாமலேயே அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். உதடு சரியில்லை, பேச்சு சரியில்லை. என்ன நடந்தது? பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாவுகளாக அவர்கள் மேல் வந்து இறங்கினார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். நடந்தது என்ன? அவர்களுடைய உதடுகள் எல்லாம் அன்றைக்கு சுத்திகரிக்கப்பட்டன. பெருமை பேசிய உதடுகள், தர்க்கித்த உதடுகள், ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை சொன்ன உதடுகள், இவையெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டன. அதற்கு பிறகுதான் ஆண்டவர் சுவிசேஷ ஊழியத்திற்கு அவர்களை அனுப்பினதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் உங்களுடைய நாவுகளினாலே எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனவே உங்கள் நாவுகளை சுத்திகரித்து அனுப்புகிறேன் என்று சொல்லுமா போல் ஆண்டவர் அவர்களை சுத்திகரித்து அனுப்புவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சுத்தமான உதடுகள் சுவிசேஷ ஊழியத்திற்கு முக்கியமானவை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு அவ்வப்போது காணிக்கைகள் போடுகிறோமே, நம்முடைய கரங்களிலே சுத்தம் உண்டா? நம்முடைய காணிக்கைகளிலே சுத்தம் உண்டா? நாய் விற்ற காசையும் வேசி பணத்தையும் காணிக்கையாக போடலாகாது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்பிக்கிறதே. அசுத்தமான வியாபாரங்கள், நாற்றமடித்த வியாபாரங்கள், ஆண்டவர் ஒத்துக்கொள்ளாத வியாபாரங்கள், வேலைகள்,
இவற்றின் மூலமாக ஈட்டப்படக்கூடிய பணங்கள், அவற்றின் மூலமாக ஆண்டவருக்கு காணிக்கை படைப்பது அருவருப்பானது. இப்பேற்பட்ட அசுத்தமான காணிக்கைகளை நீங்கள் பெறுவதற்காக அங்கும் இங்கும் ஓடாதிருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். கரங்களை சுத்திகரியுங்கள். ஆண்டவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறாரோ காணிக்கையை பற்றி, அந்த காணிக்கையை நீங்கள் செலுத்துங்கள். யூதாஸ் 30 வெள்ளிக்காசுகளை தேவாலயத்தில் விட்டெறிந்தான். துரோகியின் காணிக்கைகள், அருவருப்பான காணிக்கை, அதை காணிக்கை பட்டியலை போடலாகாது என்று சொல்லி அதை தனித்து தவிர்த்து வைத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். காணிக்கையிலே சுத்தம் வேண்டும், காணிக்கை கொடுக்கும் கரங்களிலே சுத்தம் வேண்டும், காணிக்கை பெரும் கரங்களிலே சுத்தம் வேண்டும். அசுத்தமான காணிக்கைகள், அசுத்தமான மனிதர்கள் படைக்கக்கூடிய காணிக்கைகள், அவற்றில் அங்கீகாரமும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. 2 பேர் காணிக்கை படைக்க போனார்களே, உங்களுக்கு தெரியுமே, காயின் ஆபேல். கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். ஆண்டவர் காயினை அங்கீகரிக்காததினாலே அவன் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. முதலாவதாக ஆண்டவருக்கு ஆள் தேவை, அதற்கு பிறகுதான் அவன் கையில் இருக்கக்கூடிய தாள் தேவை. கர்த்தர் ஆபேலை அங்கீகரித்தார், அதனாலே அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார். உங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்றால் உங்களுடையதை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். பரிசுத்தமின்றி காணிக்கை போடலாகாது. சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா என்று ஆண்டவர் சொன்னார். காட்டத்தி மரத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் எப்படி இருப்பாரோ என்று பார்க்க வழிமேல் விழி வைத்த ஆண்டவரை நோக்கி காத்து கொண்டிருந்தான் சகையு. சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா என்று ஆண்டவர் சொல்ல அவன் சீக்கிரமா இறங்கி தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டான். எதையாகிலும் நான் அநியாயமாய் சம்பாதித்தது உண்டானால் நாளத்தனையை திருப்பி செலுத்துவேன் என்று சொன்னான். என் ஆஸ்தியிலே பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். பாவ அறிக்கை பண்ணினான், ஏழை பங்காளனாக மாறினான். கர்த்தர் அவனை அங்கீகரித்தார். அவனுடைய வீட்டுக்கு சென்றார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றும் சொன்னார். தேவனுக்கு தேவை உங்கள் பணம் அல்ல, தேவனுக்கு தேவை உங்கள் அர்ப்பணம். அர்ப்பணம் இல்லாத மனுஷனுடைய பணம் அற்பமான பணம், அங்கீகரிக்கப்படாத பணம். எனவே கர்த்தருக்கு தேவை நீங்கள். அதற்கு பிறகுதான் உங்களிடம் இருப்பது எல்லாமே, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் உங்கள் வாலற்றும் உங்கள் மணிப்பசும் கர்த்தருடையது. ஆண்டவரிடமிருந்து பெறுவதைத்தான் ஆண்டவருக்கு கொடுக்கிறீர்கள். எனவே நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று யாரும் தம்பட்டம் அளிக்க முடியாது. ஆனால் கொடுப்பதிலே குறைவு இல்லாமல், கரைகள் இல்லாமல், பாவங்கள் இல்லாமல், சுத்தமான இருதயத்தோடும் சுத்தமான கரங்களோடும் காணிக்கை படைக்க வேண்டியது நம்முடைய கடமை. காணிக்கை என்ற வார்த்தை 3 தமிழ் வார்த்தைகளாலான ஒரே வார்த்தை. தெரியுமா உங்களுக்கு? காணிக்கை என்பது ஒரு வார்த்தை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது ஒரு ஜெபம். கான் என்றால் காண்பீராக, இக் என்றால் இந்த, கை என்றால் கை, கரம். காணிக்கை என்றால் அர்த்தம் என்ன? இந்த கையை காண்பீராக. காணிக்கை படைக்கக்கூடிய கரங்களை, காணிக்கை படைக்கக்கூடிய காணிக்கையை கர்த்தர் காண்கிறார். காணிக்கை பட்டியலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அடுத்த தடவை நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை படைக்கும் பொழுது உங்கள் கரங்கள் சுத்தமாக இருக்கிறதா, உங்கள் காணிக்கை சுத்தமானது தானா என்று நீங்கள் யோசித்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணத்தோடு படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆக முதலாவதாக நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் பரிசுத்தம் தேவை. நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் பரிசுத்தம் தேவை. நம்முடைய செய்திகள், பிரசங்கங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் பரிசுத்தம் தேவை. ஆண்டவருடைய காணிக்கை படைப்பதற்கு பரிசுத்தம் தேவை. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு கூட பரிசுத்தம் தேவை. மோசே, உன் கையை மடியிலே போடு. மடியிலே போடுகிறான், அது குஷ்டமாக மாறிவிடுகிறது. புரிந்துகொள் மோசே, ஒரு காலத்தில் நீர் கொலைகாரன், எகிப்தியனை வெட்டி மணலுக்குள்ளே புதைத்த படுகொலை செய்த பாவி.
குஷ்டரோகி, அசுத்தமானவன், உன் கரங்களிலே தூய்மை இல்லை, மீண்டும் உன் கையை மடியிலே போடு, அது சுத்தமாக மாறிவிடுகிறது. சுத்திகரிக்கப்பட்ட கரங்களோடு சுவிசேஷ ஊழியம் செய்ய, சுத்திகரிக்கப்பட்ட கரங்களோடு என் ஜனங்களை வழிநடத்த உன்னை அனுப்புகிறேன். உன் ஜீவியத்தின் இறுதி மட்டும், உன் ஊழியத்தின் முடிவு மட்டும் நான் சுத்திகரித்து அனுப்பக்கூடிய கரங்களை சுத்தமாகவே காத்துக்கொள். கண்மலை அடி என்று சொன்னால் அடி, கண்மலையோடு பேசு என்று சொன்னால் பேசு, அடிக்காதே. கரங்களை சுத்தமாக காத்துக்கொள். ஊழியங்கள் செய்வதற்கு கூட நீங்கள் எப்பேற்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரியாக இருந்தாலும் சரி, ஊழியங்களில் ஈடுபடுகிறவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கரங்களும் உங்களுடைய வாழ்க்கையும் சுத்தமாக இருக்க வேண்டும். இன்னும் ஆண்டவருக்கு அடுத்த கட்டிட திட்டங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆலயம் கட்ட வேண்டும், கோபுரம் கட்ட வேண்டும், பக்கத்தில் பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும், குருமனை கட்ட வேண்டும், இப்படியாக பலவிதமான கர்த்தருக்கு அடுத்த கட்டட திட்டங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களோ? அப்படிப்பட்டவர்களுக்கும் கரங்களிலே தூய்மை தேவை. அசுத்தமான கரங்களோடு ஆண்டவருக்கு கட்டடம் கட்ட முடியாது. லஞ்சம் வாங்கி, லஞ்சம் கொடுத்து, கள்ளக்கணக்கு எழுதி, கடனெல்லாம் வாங்கி, அன்பினால் அன்றி எதிலும் கடன் படாதே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. கடன் வாங்குகிறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று சொல்லியிருக்கிறாரே. யாருக்கு அடிமை? கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா, கர்த்தருக்கு அடிமையா? கடன் வாங்காமல், கள்ளக்கணக்கு எழுதாமல், கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டாமல், அசுத்தமான கரங்களோடு ஆண்டவருக்கு கட்டடம் கட்ட முடியாது, கூடாது. தாவீது ஒரு பொருத்தனை பண்ணினான். நீங்களும் நான் அப்படிப்பட்ட பொருத்தனையை பண்ணவே முடியாது. என்ன சொன்னான் தாவீது? நான் அரண்மனையிலே வாசம் பண்ணுகிறேன், என் தெய்வமோ ஆசரிப்பு கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறார். எனவே கர்த்தராகிய தெய்வத்திற்கு கட்டடம் கட்டுவரை நான் கட்டிலிலே ஏறுவதில்லை, என் கண்களுக்கு நித்திரையை வரவிடுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினான். ஆண்டவர் அந்த பொருத்தனை நிராகரித்தார். நீ அதை பண்ண மாட்டாய், உன் மகன் பண்ணுவான், சாலமோன் எனக்கு கட்டடத்தை கட்டுவான் என்று சொல்லி சாலமோனை பணித்தார் ஆண்டவர். சாலமோன் கட்டடத்தை கட்டினான், தேவாலயத்தை கட்டி முடித்தான். ஆனால் தகப்பனை விட மகன் மகா யோக்கியனாக விளங்கினான். 1000 மனைவிகள், அசுத்தமான வாழ்க்கை. சில ஆண்டுகள் அல்லது பல ஆண்டுகள் கழித்து அவன் கட்டின கட்டடத்தை ஆண்டவர் சுக்குநூறாக உடைத்து போட்டார். கட்டடம் கட்டுவதற்கும் பரிசுத்தம் தேவை, அந்த கட்டடத்தை பராமரிப்பதற்கும் பரிசுத்தம் தேவை. பரிசுத்தமின்றி ஒருவரும் ஆண்டவருக்கு அடுத்த கட்டட திட்டங்களிலே ஈடுபட முடியாது. ஒருவேளை ஆலயம் கட்டினீர்களே, அது அரைகுறையாக நின்று கொண்டிருக்கிறதோ? ஆலயம் கட்ட விரும்பினீர்களே, இன்னும் கட்ட ஆரம்பிக்கவில்லையோ? பலவிதமான பிரச்சனைகள், தகராறுகள் வந்து கொண்டிருக்கிறதோ? என்ன காரணம்? பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் இல்லை என்றால் ஆண்டவருக்கு அடுத்த எந்த திட்டங்களையும் செய்ய முடியாது. எனவே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் பரிசுத்தமாக உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய கரங்களை, உங்களுடைய சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்தமின்றி ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, பிரசங்கிக்க முடியாது, காணிக்கை தர முடியாது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது, கட்டடம் கட்ட முடியாது, ஆண்டவரை வரவேற்கவும் முடியாது, வாழவும் முடியாது, ஆண்டவரை வரவேற்கவும் முடியாது. வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 12 வசனம் முதலாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த வையகத்தை நடுத்தீர்க்க ஆண்டவர் வருகிறார். சாந்த குணமுள்ள ஆட்டுக்குட்டியானவராக வெளிப்படுகிறார், மேகத்தில் வெளிப்படுகிறார். அவரை பார்ப்பதற்கு பலருக்கு ஆசை. ஐஸ்வர்யவான்கள், பலவான்கள், அடிமைகள், சுயாதீனர், பிரபுக்கள் என்று சொல்லி பெருங்கூட்டம் ஆண்டவரை மேகத்தில் சந்திக்க ஆவல் கொள்ளுகிறார்கள், ஆர்வப்படுகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். சாந்த குணமுள்ள ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். அவரை பார்த்த மாத்திரத்திலேயே இந்த கூட்டமெல்லாம் கதறி பதறி சிதறி அங்குமங்குமாக ஓடிய விடுகிறார்கள்.
கண்மலைகளையும் குகைகளையும் பார்த்து எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், முடிந்தால் கொல்லுங்கள், அவருடைய கோபாக்கனையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்று சொல்லி ஓடியே விட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சாவதற்கு ஆசைப்படுகிறார்களே ஒழிய அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமில்லை. காரணம், பரிசுத்தமின்றி ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை வரவேற்க, இந்த உலகத்திலே வாழ பரிசுத்தம் நமக்கு தேவை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த வாழ்க்கை என்பது நாம் இஷ்டப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல. நம்முடைய தலையின் மேல் விழுந்த கட்டாய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், பரிசுத்த ஆவியின் வித்து, பரிசுத்த ஆவியின் பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. அவரே என்ன ஜெபிக்கிறார் தெரியுமா? என் சீஷர்கள் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக நான் என்னையே பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொல்கிறார். யோவான் 17:19 பரிசுத்த பிள்ளை, பரிசுத்தர் 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 இயேசு கிறிஸ்து நோக்குமிடமெங்கும் நீக்கமற பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே தேவகுமாரன் தன்னை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்றால், நீங்களும் நானும் நம்ம எவ்வளவாக பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுக்கு சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4:3 நாம் பார்க்கிறோம். நம்மை படைத்தவர், நம்மை அழைத்தவர், நம்மை மீட்டவர், நம்மை நடத்துகிறவர், நமக்கு ஜீவன் தந்து நம்மை வழி நடத்துகிறவர். பரிசுத்தர் 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 என்பதினாலே, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்வதனாலே, ஆண்டவருக்கு அடுத்த பரிசுத்த வாழ்க்கையை அனுதினமும் இந்த உலகத்திலே நாம் ஆசரித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாவம் ஒரு பாம்பு மாதிரி. உங்க வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட்டுனா என்ன செய்வீங்க? என்ன சொல்லுவீங்க? குட் மார்னிங் பாம்பு அப்படியே சொல்வீங்க? அதை அடிச்சு தூக்கி வெளியே போட்டால் ஒழிய நிம்மதியா வீட்டுக்குள்ள இருக்க முடியாத. பாம்போடு பழகேல் என்பது பெரியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பழமொழி. பாவம் நம்மை அண்டாதவாறு, நம்மை ஆளாதவாறு நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கென்று நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அதனால்தான் பரிசுத்தம் என்பது நாம் இஷ்டப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல, நம்முடைய தலையின் மேல் விழுந்த கட்டாய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்தமாக வாழ்கிறோமா? பரிசுத்தம் இல்லை என்றால் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாதே. ஆண்டவரை ஒரு நாளிலே நாம் தரிசிக்க முடியாதே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுவரை நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுமா? பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், அப்போ அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார், தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரிப்பார், சமுத்திரத்தின் ஆழத்தில் நம்முடைய பாவத்தை போட்டு விடுவார், அதை நினையாதிருப்பேன் என்றும் சொல்லிவிடுவார். அதோட முடிஞ்சு போச்சா? முடியலை. அரைக்கிணறு தான் தாண்டி இருக்கோம், அதுக்கு பிறகும் இருக்கு. என்ன நமக்கு தெளிவாக இதுவரை சொல்லித்தரலன்னா, மனம் திரும்பிய பிறகும், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகும், ரட்சிக்கப்பட்ட பிறகும், அன்றைக்கு செய்த பாவங்கள், மன்னிக்கப்பட்ட பாவங்கள், அவற்றிற்கு தண்டனை உண்டு, விளைவுகள் உண்டு. அது நமக்கு சொல்லி தரல, அதை நம்ம நினைச்சே பார்க்கல. ஆதாமும் மேவாளும் பாவம் செய்தாங்க, மனம் திரும்பல, பாவரிக்க பண்ணல. இருந்தாலும் ஆண்டவர் மனதுருகி ஒரு மிருகத்தை கொன்று தோலாடை உண்டு பண்ணி அவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரமாக அதை தரிப்பித்தார். அதோட முடிஞ்சு போச்சா? அவங்க ஏதேன் தோட்டத்தில் தொடர்ந்து இருக்க முடிஞ்சுதா? இல்ல. விளைவுகள் தொடர்ந்தன. மன்னிக்கப்பட்ட பாவங்களுக்கு தண்டனைகள் இருந்தன. ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள். கடவுளுக்கு மனுஷனுக்கு இடையே சுடரொளி பட்டயம், நிலம் சபிக்கப்பட்டது, முள்ளும் குறுக்கும் முளைத்தன, பிரசவ வேதனை பெருகியது, ஆபேல் படுகொலை செய்யப்பட்டான். நித்த அந்த குடும்பத்திலே யுத்தம், விளைவுகள் உண்டு. எனவே பாவத்திலே புகுந்து விளையாடாதிருங்கள். தாவீது பாவம் செய்தான், அதை மறைக்க இன்னொரு பாவம் செய்தான்.
பாவரிக்கை பாடல் பாடினான். 51ஆம் சங்கீதம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். விளைவுகள் தொடர்ந்தன. எதையெல்லாம் அவன் ஒளிப்பிடத்திலே செய்தானோ அவன் பிள்ளைகள் அவற்றை பட்டப்பகலிலே செய்தார்கள். பட்டயம் அவன் வீட்டை விட்டு விலகாதிருந்தது. கிரீடத்தை இழந்தான், ராஜ்ய பாரத்தை இழந்தான். ஒரு நாயை போல வனாந்தரத்தில் விரட்டப்பட்டான். குகைகளிலே வாழ்ந்தான். மன்னிக்கப்பட்ட தாவீது. விளைவுகள் தொடர்ந்தன. எனவே பாவம் தொடர்ந்து உங்களை அண்டாதவாறு, ஆளாதவாறு உங்களை காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டனவா? சரி. இந்த பாவம் தொடர்ந்து உங்களை அண்டாதவாறு, தொடர்ந்து உங்களை ஆளாதவாறு ஒதுங்கி வாழுங்கள். பாவத்துக்கு விலகி தேவனுக்கென்று பிரத்யேகப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த செய்திகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அடுத்த தடவையும் நீங்கள் டிவி முன்னால் இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பாவத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்கென்று பிரத்யேகப்பட்ட வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்பது உம்முடைய சித்தம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்க கேட்டோம் சுவாமி. எனவே கர்த்தாவே, நீர் பரிசுத்தர் 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 என்பதனாலே உம்முடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட நாங்களும் பரிசுத்தராக இருப்பதற்காக கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை எங்கள் உள்ளிந்திரியங்கள் யாவற்றையும் உம்முடைய மாசற்ற இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்த அலங்காரத்தோடு எப்பொழுது உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.